எப்படி இருக்கு? ஆனந்தம் பரமானந்தம். ஏன்னா அப்பவே அத்தை சாப்பிட்டாங்க. Wedding anniversary to us. ஐயோ ஏமா பிளாஸ்டிக் கத்தி உடச்சு வச்சேன். வச்சு உருன்னு வச்சிருந்தது. யாருக்காக? மருமகளுக்காக. இன்னைக்கு எங்களோட வெட்டிங் அனிவர்சரி. அந்த லூஸ்ட்டு கேக்கெலாம் வேணாம், டயட்னு சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் வாங்கிட்டேன், அதுக்கு தெரியாது. அது இப்போ ஏதோ கோயிலுக்கு போகலாம், வெளியே போகலான்னு சொல்லி சொன்னங்காட்டி ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே கூப்பிட்டு வந்து காட்டிட்டு அப்படியே நம்ம கொண்டாடுவோம். ஏ பாப்பா, லேட்டாக போகலாமா? Hey guys, welcome back to our channel. கேக்கில் சாப்பிடக்கூடாது, எனக்கு மட்டும். நீ டயட்டில் இருக்கீல்ல? ஐஸ்கிரீம் கேக்கா? ஐஸ்கிரீம் கேக் மை பக்கோ. சமையா தூபி. சாக்லேட் தானே பிடிக்குன்னு சொல்லி சொன்னேன். ஐஸ்கிரீம் ஃப்ரம் மை பேக்கோ. பல வருஷங்களா கேட்டுட்டு இருக்கேன். அப்படி இன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகே, என்னமோ டயட்டு இனிமே கண்டிப்பா. ஆமா, அது உனக்கு இல்லை, எனக்கு மட்டும் தான். கட் மட்டும் பண்ணு, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க மட்டும் குண்டா இல்ல? நான் ஆக்சுவலி நம்ம ஹைட்டாக இருக்கனால எனக்கு குண்டு கிடையாதுல்ல. சரி சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. சேம் டு யூ. வெட்டிங் ஆனிவர்சரி டு அஸ். ஐயோ, என்னடா ஐஸ்கிரீம் கெட்டியா இருக்கு? அதுக்கு தான் அவங்க குடுக்கல, வீட்ல இருக்கிற கத்தி வச்சு வெட்டுங்கன்னு இருக்காங்க. ட்ரையல். ஏமா பிளாஸ்டிக் கத்தி உடச்சி வச்சேன். ஐஸ்கிரீம் கேக்கில் வந்து என்னென்னு பிளாஸ்டிக் கத்தி யூஸ் பண்ணி வெட்டக்கூடாது, ஏன்னா கத்தி உடஞ்சிரும். இப்போ நம்ம நார்மலாக வெட்டுவோம், நம்ம வீட்டு கத்தி வச்சு. ஹாப்பி செகண்ட் டைம், டேக் 2. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி டு அஸ். ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி டு அஸ். ஹாப்பி ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி ஃபார் போத் ஆஃப் அஸ். ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி எங்களுக்கு. அப்பா செம்மையா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிலேருந்து கேட்குறேன் ஐஸ்கிரீம் கேக் வேணும்னு. இன்னைக்கு அப்படியே வாங்கிட்டு வந்துருக்காரு. அன்னைக்கு வாங்கி கொடுத்தா வருஷம் இன்னொரு டேஸ்ட் இருக்குமா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக அபிக்கு. அபி ஆஃபீஸ்க்கு வேறு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப கோவமாக அபி ஒரே டென்ஷனாக கிளம்பிட்டு இருக்காரு. எம்எல்ஏ கோவம் இல்லை, பட் வந்து டைம் ஆயிடுச்சேன்னு ஒரு கோவம். ஊருக்கு போயிட்டுருக்கோம். நீ போயிட்டு பிரியாணியெல்லாம் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம ஜஸ்ட் எடுத்துகிட்டு அபி கிளம்பிடுவார். நான் அங்கேயே இருந்துக்குவேன். வச்சு உருன்னு வச்சுருந்தது, உருன்னு அப்படின்னு இருந்தது. உடனே டக்குன்னு வந்து பேச மாத்திருச்சு, ஜி அப்படின்னு சிரிச்சிருச்சு. நல்ல வேலை நம்ம வந்து பெல்ட் போட்டிருந்தோம். ஓவரா பேசுறீங்களே அப்படின்னு சடன் பிரேக்லாம் போடுது. லாரி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் அபி, டென்ஷனான அபி, ஒரு மூஞ்சி அபி. இன்னைக்கு மாசாணியம்மன் நோம்பு. ஆக்சுவலாக ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு வருது அபி. 2 இயர்ஸ் கழிச்சு வருது. ஏன்னா கொரோனானால வந்து இவ்வளோ நாள் அவங்க பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, டிராஃபிக்காக இருக்குது. அதனால தான் நமக்கு தெரியல, இல்லாட்டி எல்லாரும் நம்ம வீட்டுக்கே போயிருக்கலாம். அப்புறம் கேட்கணும்னு நினச்சேன், மாசாணியம்மன் நோம்பு வந்து ஆக்சுவலாக அபிக்கு லீவாக இருந்திருந்தா நம்ம வந்து கண்டிப்பாக போய் பார்த்துருக்கலாம். மாசாணியம்மன் நோம்பை காமிச்சிருக்கலாம், ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னார். அபியும் சொல்லியிருக்காரு, எனக்கு தான் தெரியல. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி கூட்டமான டைமில் நான் போனது கிடையாது. இந்த மாதிரி நோம்பு இந்த மாதிரி டைம்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமில் நான் போனது கிடையாது. பட் நீங்கள் இன்னும் அரௌண்ட் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் வந்து அந்த மாசாணியம்மன் நோம்பு வந்து பார்த்துருக்கீங்க, எது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கும் தெரியாது.
சரி அபி கிளம்புனதுக்கப்புறம் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். பாப்பு பாப்பா தான் உனக்காக வெயிட்டிங். 7:30 2 பேர் இருக்காங்க. அப்போ நீங்களும் வெயிட் பண்ணலையா? ஜூஸ் குடி ஃபர்ஸ்ட். காலையில் எழுந்திரிச்சு கேக் வெட்டிட்டு கேக்கெல்லாம் வெட்டிட்டீங்களா? கேக்கு ஆக்சுவலாக கொண்டு வர முடியல. ஐஸ்கிரீம் கேக் வாங்கிட்டு வந்தாரு. அது வந்து இப்போ வெளியே வச்சாலே உருகிருமாம்மா. வெட்டிங் டே. அப்புறம் என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்தோடனே வந்து விஷ் பண்ணல. அபிய அவசரமா அனுப்பியாச்சா கூட ரூமுக்கு போயிட்டாங்க. என்ன ரூமுக்கு போயிட்டாங்க பார்த்தா மேக்கப் போட்டு அந்த பாவம் காலையில சமைச்சிட்டு டயர்ட் ஆயிட்டாங்க. தாய் என்ன பண்றீங்க? இன்னைக்கு வந்து லட்டு செய்ய போறேன். உளுந்து பருப்பு உளுந்துலையும் செய்யலாம், வெள்ளை உளுந்துலையும் செய்யலாம். ஆனால் இதில் வந்து நான் கருப்பு உளுந்து தான் நல்ல உடம்பு. அதனால கருப்பு உளுந்து லட்டு செய்யலாம். இந்த லட்டு யாருக்காக? யாருக்காக? மருமகளுக்காக. இம்போர்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். அது எத்தனை அளவுங்க? உளுந்து வந்து 3/4 எடுத்துருக்கிறது. இதில் வந்து 1.25 டம்ளர் எடுத்துருக்குறான். இதே டம்ளர் வந்து 3/4 டம்ளர் வந்து கடலை போட்டுக்கலாம், வறுகடலை. இந்த கடலை இல்லை, இதுவும் 3/4 தானே? இது 3/4 டம்ளரு, இது 3/4 டம்ளரு. இது இல்லாமையும் கூட செய்யலாம். இந்த பொட்டுக்கடலை நடக்கல் இல்லாமையும் கூட வெறும் இது மட்டும் முதல்ல அந்த காலத்தில் வந்து அம்மாவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து தனியாக இது மட்டும் உளுந்து மட்டும் போட்டு தான் செய்வாங்க. இப்போ நம்ம எல்லாம் நிறைய சேர்த்திக்கிறோம். வேணா பாதாம் பிஸ்தா எந்த நம்ம நட்ஸெல்லாம் போட்டு செஞ்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பாருங்க, நல்லா வறுவிட்டு சத்தியா. இந்த மழை கும்முன்னு வருது. ஆமாம், செம்மையா ஸ்மெல் வருது. வறுத்துக்கலாம். வறுத்துக்கல்ல போதுமா? லைட்டு போகுது. ஏன்னா வறுத்தது முதலே வறுத்தது சூடானா போகுது. நடக்கல வந்து வறுத்து போட்டுக்கலாம். இது வந்து முந்திரி போட்டுக்கலாம். ஓகே, இது கூட வேணா பாதாம் பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம வந்து பாதாம் எல்லாம் இல்லை, இது மட்டும் முந்திரி மட்டும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ என்னென்ன நட்ஸ் போடணுமோ எல்லாம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். வெல்லம் ஆறு பொடி பண்ணி வைக்கணும், மிக்சியில் போட்டு நல்லா ஆறுனு பின்னாடி பார்க்கலாம். அந்த கேப்பில் நம்ம ஜூஸ் குடிக்கலாம். போதுது, இதே போதுமா? போதும். சூப்பராக இருக்குங்கக்கா. என்னங்க ஏதோ நியூவாக பண்ணிருக்கீங்க? இது கேரட் துருவுறது தானே? கேரட் துருவுறது தான், வெல்லம் துருவலாம். அப்படியே சாப்பிட்டுக்கலாம் மாட்டேங்குது. அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு, வெல்லம் உட்பட. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து அவங்க காய்ச்சி கொஞ்சம் சூடு பண்ணியிருக்காங்க வெது வெதுன்னு. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கி நம்ம இந்த மாதிரி வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். பிடிச்சி பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லா பிடிக்க வருது அப்படின்னா அது வந்து லட்டு மாதிரி நீங்கள் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து டேஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருண்டை எப்போவுமே வந்து கௌரிக்கு தான். ஆமாம். எப்படி இருக்கு? ஆனந்தம், பரமானந்தம். செம்ம டேஸ்டாக இருக்கு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தெரியுதா? எனக்கு யூஸ்வலாக வந்து ஒயிட் சுகர் போட்டு அந்த மாதிரி இருக்கு. இது வந்து ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவேன், ஒரு 2 மாதத்துக்கு இருக்கா அந்த மாதிரி. இந்த மாதிரி செஞ்சால் டெய்லியும் எனக்கு வந்து யூஸ்வலாக எப்போவுமே அத்தை வந்து வரும்போது செஞ்சு கொடுப்பாங்க. அத்தை ரெடி ஆயிடுச்சா? ரெடி. சூப்பர். உளுந்து உருண்டை. சூப்பர். கருப்பு உளுந்து உருண்டை. 2 மருமகளுக்காக கருப்பு உருண்டை. சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
சூடாக இருக்க மாட்டேங்குது. நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு. சாப்பிட்டாச்சு. ஃபர்ஸ்ட் உருண்டை எனக்கு தான் எப்பவும் போல. அப்படியா? எப்போ சாப்பிட்டு பார்க்கவே இல்லை நான். நீங்கள் வெளியே முருங்கைத்தலை பொறுக்கி போயிட்டீங்க. ம், சாப்பிடுங்க. தேங்க்யூ. எப்படி இருக்கு? சூப்பர். செம்மையாக இருக்குல்ல? கேக் எல்லாரும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. கேக்கா? ஹனி கேக். ஆமாம், எல்லாருக்கும் வந்து அதுதான் பிடிக்கும். அதனால் அபிகிட்ட சொல்லி உடுமல்பேட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஆனால் இப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்க, நீங்கள் 2 பேர் மட்டும் ஐஸ்கிரீம் கேக்கு வளைச்சி வளைச்சி தின்னுச்சுங்க, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கேக்கா அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த கேக் தான் பிடிக்கும். ஏன்னா க்ரீம் இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. முத்தத்தையோட ஃபேவரட் கேக் இது. இனிய திருமண நல்வாழ்வு. மாமா இப்போதான் எனக்கு சொல்றாரு. கேக் கொடுத்து கேக் கொடுத்து கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. கேக் கொடுத்து கேட்க வேண்டியதா இருக்கு. மணி போயிருப்பா. அகத்தீஸ்ல மணி இருந்தாரு. மணி இருந்தாரா? சரி, சாப்பிட கொடுத்து பழக்கம் இல்ல. வேணாம் உனக்கு. வேண்டாம் உனக்கு. நல்லது அது. அது கெடுதல். குட் குட் கேர்ள். அதை எடுத்து கொடுத்துருங்க மாமாக்கு. எது? அதை எடுத்து மாமா கிட்ட கொடுக்கறதாமா. நம்ம எடுத்தோம்னா கடிக்கு வருமே. ஓடு. வா காபி வாடி. போ. மாமா கூப்பிடுறாங்க போ. சொல்லு பாத்தியா இதுக்கு. கையில போட்டு சாப்பிட மாட்டேங்குது. அப்படியே 2 பேரும் ஆஃபீஸ் ஹனிமூன் கொண்டாடிட்டு. 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஸ்பெஷல். ஹாப்பி வேலண்டைன் டே, ஹாப்பி வெட்டிங் டே. எல்லாரும் கேக் கொடுத்து விஷ் பண்றாங்க. பிளஸ் வந்து கீழ மைனஸ் இன்டு தான் மேல பாப்பா. அப்படி வர்க் பண்ணிட்டு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் வந்து கப்பிள் சாங் பாடிட்டு இருந்தாங்க. பக்கத்துல வந்து 2 பேரும் பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன். அதுவும் பாட்டு தானே. நான் சாப்பிடுவா. பாப்பா 4 பேர் வைக்கணும். எனக்கு கேக்குறோ வேணும். கம்மன் வச்சுட்ட போதும். நீ உட்காந்து. ஜிலேபி வந்துருச்சு. எங்க இருந்து இல்லையா? முதல் ஜிலேபி. ஃபர்ஸ்ட் தண்ணி இருக்கு. நாங்க ஆக்சுவலா காரண கால பிள்ளைங்களா பெரியவர் தானே. இது காசு காரணம் முன்னாடி போய் பார்க்குறியா? கண்ணை பர்சன்ட்டும் இல்லை. போட்டல் மாதிரி தெரியுது. பிள்ளைகிராம் பிளர் ஆகுறாங்க. டாட்டா சொல்லு. டாட்டா சொல்லு. டாடா பை செல்லக்குட்டி டாடா. சரி சரி ஓகே. சரி கிளம்பு ரெடி. டாடா. எங்க